புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஆக்கிரமிப்பு வீடுகளை இடித்து அகற்றியதால் பாதிக்கப்பட்ட மக்கள் கதறி எழுந்தனர். பட்டமுடையான் கிராமத்தில் 60க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் அதே பகுதியில் உள்ள கண்மாய் புறம்போக்கில் 14க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அதே பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் தொடர்ந்த வழக்கில் அளிக்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் ஆக்கிரமிப்பு வீடுகள் இடித்து அகற்றப்பட்டன. எங்க வீட்டுக்காரர் இறந்த இடத்துல கொண்டு போய் என்ன செம்மண்ணு இந்த வீட்டு நான் போராடி போராட்டம் எனக்கு இந்த வீடு வேணும், கையெடுத்து கும்பிட்றேன், எனக்கு இந்த வீடு வேணும். நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் 2 பேருமே முடியாத ஆளுகள் சார். நாங்கள் ஒன்றும் முடிஞ்ச ஆளுகள் இல்லை. நாங்கள் ஆபரேஷன் பண்ணால் இல்லை எப்படி சார் நாங்கள் கிடப்பேன். என் வீட்டை வந்தோடனே இவ்வளோ வீடு கையில் என் வீட்டை வந்து இடிச்சு விட்டா நான் எங்கே போகிறது? எனக்குள்ளே வழியை சொல்லிவிட்டு போகணும். எனக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுத்துட்டு போட்டேன். நான் வெயிலில் இருக்க முடியாது. நான் முடியாதவ இருக்க முடியுமா? சொல்லுங்கள். 30 வருஷமாக அந்த இடத்துல இருக்கிறோம். எங்களுக்கு இந்த இடத்துக்கு பட்டா வாங்கி கொடுத்துருங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு வந்து பட்டா வந்துச்சு. போன கலைஞர் பொருளில் பட்டா வந்துச்சு. பட்டா வந்தது என்னாச்சுன்னா பட்டா கொடுக்க விடாமல் கேஸ் போட்டதில் பெண்டிங் ஆகி இங்கே ஊரில் ஒரு ஆள் வக்கீலாக இருக்காப்புல. அவர் வந்து அங்கேயே இருக்கிறதுனால எங்களுக்கு பட்டா கொடுக்க விடாமல் இதெல்லாம் தப்பான ரோட்டுக்கு வெளியில் தான் இருக்குது வீடு ஆக்கிரமிப்பு பண்ணி நாங்கள் கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா கேஸ் போட்டிருக்காரு. பர்வேஸ் சார் வந்து எங்கள் ஊருக்கெல்லாம் வந்திருக்காரு, எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காரு, வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. நாங்கள் பட்டா பண்ணி தர்றோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. சொல்லிவிட்டு இப்போ என்னென்னா இப்போ யாரும் வர மாட்டேங்கிறாங்க, பார்க்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பட்டா வந்து ரெடி பண்ணி கொடுத்துருங்க. எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வீடே அப்ரூவெல்லாம் ஆகலாம் இருந்துச்சு. இருந்தாலும் எங்களுக்கு வந்து பட்டா கொடுக்க விட மாட்டேங்கிறாங்க. இப்போ பர்வேஸ் சார் வந்து ஏதாச்சும் உதவி செய்யணும். ஏன்னா அவர் வந்து பட்டா எங்கள் வீட்டு வாசல்லாம் வந்து நின்றுலாம் சொல்லியிருக்காரு. நாங்கள் பட்டா பண்ணி தந்துடுறோமா, பயப்படாமல் இருக்கோமா, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இப்போ வந்து நாங்கள் இப்போ எதுவுமே மூவ் பண்ண முடிகிறாரு. ஏதாச்சும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லுவோம்.